ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, வாழ்க்கையில் இத்தனை நாள் என்ன நடந்தது என்பது உனக்கு நன்றாகவே தெரியும். உனக்கு அதை யாரும் சொல்லவே வேண்டாம். எவ்வளவு பிரச்சனை வந்தது உன் வாழ்க்கையில், எவ்வளவு பெரிய கஷ்ட காலத்தை நீ அனுபவித்தாய், எல்லாமே ஒன்று கூட விடாமல் எல்லாம் தெரியும். ஆனால் எதிர்காலத்தில் என்ன நடக்க போகிறது என்பது உனக்கு தெரியுமா? அதாவது நாளை என்ன நடக்க போகிறது என்பது தெரியுமா? இல்லை இன்னும் 1 மணி நேரத்தில் என்ன நடக்க போகிறது தெரியுமா? இல்லை இன்னும் 1 வருஷத்தில் என்ன நடக்க போகிறது என்று தெரியுமா? ஆனால் அதெல்லாம் தெரியாது தானே. அதெல்லாம் நான் உன்னுடைய பிறந்த தேதியை வைத்தே நான் அனைத்தையுமே சொல்வேன். உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய நல்ல காரியம் நடக்க போகிறது தங்கமே. இதுவரைக்கும் நீ பார்த்த அனைத்து விஷயங்களுமே உன்னை சோதித்ததுதான். எதுவுமே உன்னை சாதிக்க வைக்கவில்லை. ஒரு நாள் நன்றாக இருக்கும், அடுத்த நாள் பார்த்தாயானால் உனக்கு கவலையே தரும். நீ இதெல்லாம் பார்த்து மனதில் மிக வேதனையோடு இருந்திருக்கிறாய். என்னடா இது, ஒரு நாள் நன்றாக இருந்தது, சரி அடுத்த நாள் நன்றாக இருக்கும் என்று நினைத்தால் அடுத்த நாள் அதற்கு மேல பிரச்சனையை தருகிறதே என்ற ஒரு மன வேதனையிலேயே நீ இருந்தாய். இப்பொழுதும் அப்படித்தான் இருக்கிறாய். ஆனால் உன்னுடைய எதிர்காலத்தில் நீ சந்திக்க போகும் ஒவ்வொரு விஷயங்களும் இதற்கு அப்படியே நேர்மாறாக அப்படியே இருக்கும். நீ என்ன யோசித்தாலும் இப்பொழுது நடக்கவில்லை தானே. நீ ஏதாவது ஒரு விஷயத்தை ஆசையோடு பார்த்தால் கூட அந்த விஷயமே உனக்கு வினையாக போய் முடிந்து விடுகிறது. நீ நினைப்பாய், இந்த விஷயத்தில் எப்படியாவது நாம் சாதிக்க வேண்டும், எப்படியாவது நல்ல காரியத்தை செய்து பேரை வாங்கிவிட வேண்டும். யாரெல்லாம் நம்மை கஷ்டப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு நேராக நாம் யார் என்பதை காட்டிவிட வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் முயற்சி எடுப்பாய் தானே. அந்த முயற்சிகள் அனைத்தும் நடக்காத பொழுது என்னடா இது என்று விட்டு விடுவாய். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் இன்னும் 1 மாதத்திற்குள்ளேயே இந்த மாதத்திலிருந்து உன்னுடைய வாழ்க்கையிலேயே நீ நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கான சந்தோஷங்களும், நீ எதிர்பார்த்து காத்திருந்த அனைத்து விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடக்க போகிறது என்று சொன்னால் நீ நம்புவாயா தங்கமே? நம்பித்தான் ஆக வேண்டும். அந்த அளவுக்கான உன் வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகிறது. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம்தான். இதை கேட்கும் பொழுது எப்படி இருக்கிறது? இதெல்லாம் உண்மையாக இருந்தால் நன்றாக இருக்குமே என்று தானே தோன்றுகிறது. நீ வேண்டுமானாலும் பார், உன் வாழ்க்கையில் நான் இப்பொழுது இந்த நேரம் இந்த சாய் சொல்லும் விஷயம் எவ்வளவு பெரிய மாற்றத்தையும், உன் வாழ்க்கையில் நீ எவ்வளவு பெரிய திருப்பத்தையும் பார்க்க போகிறாய் என்பதை நீ நிச்சயமாக பார்ப்பாய். உன்னுடைய ஆசைகள் எல்லாம் இதுவரைக்கும் நடக்காமல் உன்னை கஷ்டப்படுத்தியதுதான். இல்லை என்று நான் ஒருபொழுதும் சொன்னதே கிடையாது. உன்னுடைய ஆசைகளானதை நீயே பார்த்து பயந்திருக்கிறாய். நம் ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் தவறோ, நம் ஆசைப்பட்டு இருக்க கூடாதோ, தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் நம் வாழ்க்கையில் நடக்கிறதே, நம் தவறான விஷயத்தை எல்லாம் நினைக்கிறோமோ என்று நீ நினைத்தாய். கிடையாது தங்கமே. நீ உன் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை மட்டும்தான் நீ ஆசைப்பட்டாய். நீ தேவையான விஷயங்களை மட்டும்தான் என்னிடம் கேட்டாய். நிச்சயமாக சத்தியமாக உன்னுடைய வாழ்வில் நீ இதுவரைக்கும் சந்திக்காத பல நல்ல நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் கிடைக்க ஆரம்பிக்கும். நீ யாரை பார்த்தும் இனி பயப்பட வேண்டாம். கடன் வாங்கியிருக்கிறோமே, வாழ்க்கையில் அது அடைக்க முடியுமா, முடியாதா என்றெல்லாம் நீ நினைக்கவே வேண்டாம். இனிமேல் உனக்கு வரவு வரும், செலவு இருக்காது. ஒருவனுக்கு செலவு இல்லை என்றாலே வரும் பணங்களானது தங்க ஆரம்பித்துவிடும் தானே. அதனால் உன்னுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத செலவுகள் அதிகமாக இருக்கிறது. அந்த தேவையில்லாத செலவுகளை எல்லாம் எடுத்துவிட்டு உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதை நோக்கி ஓடுகிறாயோ, எந்த விஷயத்திற்காக பணத்தை சேர்க்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் என்று நினைக்கிறாயோ, அந்த விஷயங்கள் அனைத்தும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும் தங்கமே. நீ என்னுடைய பிள்ளை. உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து கொண்டு நல்ல படியாக செய்து கொடுத்து கொண்டுதான் இருக்கிறேன். எதுவுமே நான் செய்யவில்லை என்று சொல்ல மாட்டேன். ஆனால் இதற்கு முன்பு நடந்த அனைத்து விஷயங்களையும் விடு. இப்பொழுது, அதாவது இந்த நிமிஷத்திலிருந்து உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க போகும் விஷயத்தை மட்டும் பார்.
நிறைய விஷயங்கள் நீ அவமானப்பட்டிருக்கிறாய். முக்கியமாக இந்த கடனினால் நீ நிறைய விஷயங்கள் அவமானப்பட்டிருக்கிறாய். நிறைய நகைகளை அடகு வைத்துவிட்டு அதை மூக்க முடியாமல் கூட நீ தவித்து கொண்டு தான் இருக்கிறாய். அந்த அனைத்து விஷயங்களும் மாறும் நேரம் வந்துவிட்டது. எவன் உன்னை அசிங்கப்படுத்தினானோ, எவன் உன்னை உன் வீட்டு வாசலில் நின்று உன் மனதை காயப்படுத்தினானோ, அவன் நிச்சயமாகவே உன்னுடைய வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியப்படுவான். அவனுக்கு யாரெல்லாம் உன்னுடைய வீட்டில் வாசலுக்கு வந்து நின்று என்னிடம் பணம் வாங்கினாயே, ஏன் இன்னும் தரவில்லை என்று கத்தினார்களோ, அவர்களுக்கு மத்தியில் எல்லாம் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியானது இருக்கும். நீ என்னுடைய பிள்ளை, உன்னை நான் நல்லபடியாகத்தான் வாழ வைப்பேன். ஒரு நாளும் ஒரு பொழுதும் உன்னை நான் யார் மத்தியிலும் கீழே போக விடமாட்டேன். இத்தனை நாள் உன்னுடைய வாழ்க்கையில் நீ கீழே போனதற்கு என்னை மன்னித்து விடு. இனிமே உன் வாழ்வில் எல்லாம் சுபிக்ஷமாகவே இருக்கும். அடுத்த பிறந்த நாள் உனக்கு வரும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக சத்தியமாக உன் வாழ்க்கையில் இருக்கும் கடன்களும் அனைத்து பிரச்சனைகளும் தடைப்பட்டு கொண்டு இருக்கும் உன்னுடைய கடமைகளும் எல்லாம் நடந்து முடிந்திருக்கும். உனக்கான வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பித்திருப்பாய். அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்வில் அனைத்து விஷயங்களும் நல்லதாக நடக்க ஆரம்பித்திருக்கும். அடுத்த பிறந்த நாள் அப்பொழுது நீ என்னிடம் வந்து சொல்வாய், சாயி, நீங்கள் எனக்கு அன்று சொன்னீர்கள், நான் நிச்சயமாக அதை நம்பவே இல்லை, ஆனால் இன்று நீங்கள் எல்லா விஷயத்தையும் செய்து கொடுத்து விட்டீர்கள் என்று நீயே சொல்வாய். இதை கேட்கும் பொழுது உன் மனதில் தோன்றும், எனக்கு நிறைய கடன் இருக்கிறது, எப்படி இதை என்னுடைய பிறந்த நாளுக்குள்ளே அடைத்து தருவார் என்று. நான் நினைத்தால் இன்றே உனக்கான அனைத்து விஷயங்களையும் செய்ய முடியும். நான் அமைதியாக இருக்கும் காரணம் எல்லாம் கூடிய சீக்கிரமாக உனக்கு புரிய வரும். நான் யாருக்காகவும் எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்தையும் செய்பவன் கிடையாது. தன்னுடைய பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்பவன் தான் இந்த சாய். இந்த சாய்க்கு தெரியும் உன்னை எந்த நிலைமையில் உன்னை வாழ வைக்க வேண்டும், யாரெல்லாம் உன்னை உன் வளர்ச்சியை பார்த்து வியக்க வைக்க வேண்டும் என்பது எனக்கு தெரியும். அதனால் நீ போட்டு எதையும் குழப்பிக்கொள்ளவே வேண்டாம். அமோகமான எதிர்காலங்கள் இருக்கிறது. அதை நீ பார்த்து கொண்டு அனுபவிக்க போகிறாய். தங்க பிள்ளையே, யோசிக்காதே, எதையும் பற்றி தேவையில்லாமல் சிந்திக்காதே. இனி நடக்க போகும் விஷயங்களை மட்டுமே ஞாபகம் வைத்துக்கொள். அமோகமான எதிர்காலங்கள் உனக்காக காத்திருக்கிறது. இதற்கு முன்பு நடந்த விஷயத்தை பற்றி நீ யோசித்துக் கொண்டே இருந்தாயானால் நிச்சயமாக உன்னால் அடுத்த கட்டத்திற்கு நகரவே முடியாது. எல்லா நிலையிலும் சோர்ந்துதான் போக வேண்டும். பொறுமையாக எல்லா விஷயத்தையும் நீ திறந்து பார். கண்ணை திறந்து பார்க்கும் பொழுது எல்லாம் மாறும். நீ மூடிக்கொண்டே இருக்கிறாய், அதனால்தான் எதுவுமே நடக்காமல் இருக்கிறது. உன்னுடைய ஆசைகள் என்னவோ அது நடக்கட்டும். உன்னுடைய மனதில் என்னென்னலாம் இருக்கிறதோ அனைத்து விஷயங்களும் உனக்கு கிடைக்கட்டும். காலம் முழுவதும் இந்த சாயின் கருணை பார்வை உன் மீதே இருக்கும். பொறுமையோடும் நம்பிக்கையோடும் சகல சந்தோஷங்களையும் பெற்று நீ வாழ்வாய். இதற்கு இந்த சாய் நானே பொறுப்பு. இனிமேல் உன் வாழ்வில் சந்தோஷம் மட்டும்தான், கொண்டாட்டங்கள் மட்டும்தான். எல்லாமே தடைப்பட்ட அனைத்து காரியங்களும் வேகமாக நடக்க ஆரம்பித்துவிடும். தைரியமாக இரு. எப்பொழுதும் எந்நாளும் உன் கூடவே இருந்து வழிகாட்டுவேன் இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.